வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் திராவிட நட்பு கழகத்திலிருந்து பெண்களுக்கு எதிரான சமீபத்திய பிரச்சனைகள் பற்றி விரிவாக பேசுவதற்காக திரு ஸ்ரீவித்யா அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள்ங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கான துவக்க புள்ளியாக வெஸ்ட் பெங்காலோடைய பயிற்சி பெண் மருத்துவருக்கு நடந்த அந்த பிரச்சனை அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்குது. எல்லா ஸ்டேட்லையும் எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெண் பாதிக்கப்படுறா, ஒரு மணி நேரத்துக்கு 5 பெண்கள் 6 பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறிப்பிட்றாங்க. அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது. அப்போனா எல்லா இடத்துலையும் இது நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் செலக்டிவாக சில விஷயங்கள் மட்டும் தான் ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக மாறுது. அந்த விஷயங்கள் மட்டும் தான் பூதாகரமாக மாறுது. அந்த பெண்ணுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பெண்ணுக்கு தான் நீதிங்கிறத வருது. மற்ற பெண்களுக்கு நீதின்ற அந்த கோஷன் எழுப்ப மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்ன வருதுன்னு பார்க்குறேன். அதற்கு பின்னாடி இந்த அதிகார மையம் தான் காரணமாக இருக்கும். இப்போ கொல்கட்டாவில் நடக்குது அப்படின்னா அது ஒரு அரசியல் காரணம். சினிமா துறையில் நடந்தது பேசப்படுது அப்படின்னா அது ஒரு பணம் புழங்குகின்ற ஒரு இடம், பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய இடம். அப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கூட அவங்களுடைய அந்த துறை சார்ந்தோ இல்லை பேக்ரவுண்டு சார்ந்தோ அப்படி தான் இங்கே பேசப்படுகிறது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இல்லாமல் எங்கே பாதிப்பு நடந்திருந்தாலும் நம்ம பேசப்படும். எங்கே நடந்திருந்தாலும் இது ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிராக இப்படி ஒரு குற்றம் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே நடந்தால் மட்டும் பேசுவேன், இவங்க பண்ணால் மட்டும் பேசுவேன்னு இல்லாமல் யார் செய்தாலும் பேசணும். அது குறித்து ஒரு உரையாடலை தொடங்கணும். அதை பெண்கள்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடாது, அந்த உரையாடலை ஆண்கள்கிட்ட நகர்த்திட்டு போகணுங்கிறது தான் இப்போ மிக முக்கியமான தேவையாக இருக்குது. ஓகே. இப்போ ஆனால் இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு பெண் எங்கே பாதிக்கப்படுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய மொத்த அதிகாரம் ஒரு பெண் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இருக்கிற இடத்துலேயே அந்த பெண் பாதிக்கப்படுறா அப்படின்னும்போது அந்த ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. அதிகாரத்தில் இருக்கவும் பெண்களாக இருக்காங்க, பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கும்போது நீதி கிடைக்க மாட்டாங்க. அந்த விஷயங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். ஒரு பெண் இருக்கும் போதே பாதிக்கப்படுவானா சார்? இந்த உலகமே, இந்த சமூகமே ஆணாதிக்க சமூகம் சார். அதில் ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கிறாங்கன்னா அவங்க முதலமைச்சராக இருக்கிறதுங்கிறதே இந்த ஆணாதிக்க சமூகத்தை எதிர்த்து தான் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க. அதுவே பெரும் விஷயம். மம்தா பானர்ஜியா பிஜேபிக்காரங்க இழிவா பேசலையா? அவங்க ஒரு முதலமைச்சராகவே இருந்தால் கூட பெண் என்பதால் அவங்க இழிவா பேசியிருக்காங்க சார். ஆண்கள் இருக்க ஸ்டேட்ஸ்ல நடக்கிறது மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இடத்துலயும். பட் பெண் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அரசியல் ஆதிக்கம் பெண் செலுத்தக்கூடிய இடத்துல இது நடக்குது அப்படின்றதான் அந்த கேள்வி. அப்போ பெண்கள் அதிகாரத்திற்கு வந்தால் கூட இந்த ஆணாதிக்க சிந்தனை எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப நாங்க இன்னும் எவ்வளவு தூரம் எங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டியது இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப பர்டிகுலரா வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது அப்படிங்கறது கேஸ் டு கேஸ் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்படியே அந்த பெண் மருத்துவரை பாலியல் ரீதியா வன்புணர்வு செய்து கொலை செய்த நபர் ஒரு மோசமான உணர்வுடைய ஒரு நபர். அதாவது ஒரு விமனைசர். பெண் அப்படின்னாலே ஒரு வக்கர சிந்தனையோட பார்க்கக்கூடிய நபர் அந்த நபர். அப்ப நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்க? இப்ப தப்பு பண்ணது ஒரு ஆண் தப்பு பண்ணிருக்கான். ஒரு ஆணோ 10 ஆணோ 20 ஆணோ சேர்த்து தப்பு பண்ணிருக்காங்க. அது விஷயம் கிடையாது. நபர்களுக்கு தண்டனை கொடுக்குறது வேற விஷயம். பட் அந்த தவிர ஒரு சிஸ்டமே மூடி மறைக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருது. அந்த சிஸ்டம் மூடி மறைக்கும் போது அந்த சிஸ்டத்துக்கு ஒரு தலைமை ஒரு பெண் தாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதுதான் ஒரு கேள்வி. இந்த சிஸ்டம் அந்த அவங்களுடைய கவர்மெண்ட்டே மூடி மறைக்குது அப்படிங்கிற இஷ்யூஸ் வெளில வரும்போது பேசப்படும் போது அந்த கட்சியை சேர்ந்த எம்பி மஹுவா மொய்த்ரா டீட்டெயில்டா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்க இங்க எதையும் மூடி மறைக்கவில்லை அப்படின்னு அவங்க வீடியோ போடுறாங்க. இப்போ நான் பொதுவாக பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளை பத்தி பேசுறேன். கல்கட்டால நடந்த இஷ்யூஸ் இப்போ பெரும்பாலான குற்றச்சாட்டு என்ன இருக்கு, அவங்களே அந்த கவர்மெண்ட்டே மூடி மறைச்சதுன்னு இல்லைன்னு அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க. இப்போ சிபிஐக்கு போயிருச்சு. இப்போ நமக்கே கூட எது உண்மை அப்படின்னு தெரிய வரணும்னா ப்ராப்பரா விசாரணை பண்ணி நிஜமாவே அந்த கவர்மெண்ட் இதுக்கு மூடி மறைக்க முயற்சி இருக்கிறதா அப்படிங்கறது உண்மை நமக்கே தெரிய வரணும்னு சொல்றேன். ஏன்னா மஹுவா மொய்த்ரா என்ன சொல்றாங்க, இதுவரை நடந்த விஷயத்துல தெரியல உங்களுக்கு? இல்ல, மஹுவா மொய்த்ரா என்ன சொல்றாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இந்த அளவுக்கு திருச்சி பொய் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ராக்சர் ஆகல, 150 மில்லிகிராம்ஸ் ஏதோ சீமென்ஸ் கிரியேட் பண்ண கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே தவறான செய்தின்னு மஹுவா மொய்த்ரா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சரி, அதே கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி, திரிணாமுல் காங்கிரஸினுடைய ராஜ்யசபா எம்பி அவர்களே இந்த விஷயத்துல மிகப்பெரிய அட்ராசிட்டி நடந்திருக்கு, இதை எங்க கட்சியுடைய முக்கிய நபர்களே சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க. இதுக்காக எங்க கட்சி மூடி மறைக்குது அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. நீங்க ஒன்லி மஹுவா மொய்த்ரா ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாக்குறீங்க, இந்த பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குங்கற. நான் மஹுவா மொய்த்ரா சொன்னதை நான் பார்த்தேன். நீங்க சொன்ன இன்னொரு நபர் சொன்னதை நான் இது வரைக்கும் கவனிக்கல. என்னுடைய கண்ணுக்கு அந்த செய்தி படல. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா, ஒருவேளைன்னு இல்லைங்க, சிஸ்டம் மூடி மறைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அதை கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது, இது எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை.
அப்படி இருந்தால் அதுவும் கண்டிக்கப்பட வேண்டியது. ஒரு பெண் என்பதால் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னால நம்மளும் எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்ல இல்ல இப்ப முடியாது. இதுல சில விஷயங்கள் இந்த விஷயம் அது அதிகார வர்க்கத்தோட போயிடுச்சு. இல்ல என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கான காரணம் வந்து பெண் அடிமை சமூகம் வந்து இங்க இருக்கு. ஆண்களால ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெண்கள் வந்து அவங்களோட கிட்ட அடிமையா இருக்க மாதிரியான சமூகம் செட்டப் தான் இப்போ வரையும் இருக்கு. அதிகாரம் பெண்களுக்கு வரணும், அரசியல் அதிகாரம் பெண்களுக்கு வரணும்ன்ற ஒரு கருத்தை பெண்கள் தரப்பு வந்து முன்வைக்கப்படுற அப்படி வந்துட்டும் இந்த மாதிரி இருக்குது அப்படி வந்தும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்ப அந்த தவறுகள் நடந்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுங்கிற விஷயம் கிடையாது. அந்த சிஸ்டத்தை ஒட்டுமொத்த அந்த கரெக்டர் சிஸ்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா அந்த கேள்வி நம்ம அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, பெண்கள் அந்த இடத்திற்கு போயும் பெண்களுக்கான அதிகாரத்திற்காக நீங்க வேலை செய்யலன்னு அர்த்தம். பொதுவாக பெண்கள் அப்படின்னாலே வந்து பாதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் மிக 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 பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட பெண் பாலினத்தில் கூட இந்த ஆதிக்க ஜாதின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதியை சேர்ந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஆதிக்கத்தோட ஒரு அதிகார சிந்தனையோட தான் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்திற்கு போனால் கூட நாம யாராக இருக்கிறோம், யாருடைய குரலாக எதிரொலிக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒருவேளை வெஸ்ட் பெங்கால்ல அந்த அரசு இதை மூடி பரப்பதற்கு முயற்சி பண்ணிச்சு அப்படின்னு நாளைக்கு சிபிஐல இருந்து ஆதாரப்பூர்வமாக நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான். மம்தா பானர்ஜி பெண்ணாக இருந்தும் இப்படி பண்ணிவிட்டாரே என்றால் என்னுடைய பதில், பெண்ணாக இருந்தும் பெண்கள் இதையெல்லாம் எதிர்த்து அதிகார வர்க்கத்துக்கு போய் பெண்களுக்கு எதிராக இருப்பார்களே ஆனால் அது தவறு, கண்டிக்கப்பட வேண்டியது. அவர்களுக்கு பெண்களுடைய வழி தெரியலையே. அப்ப நம்ம எல்லாரையும் ஆணாதிக்கத்தோட இதை செய்தவர்களையும் பெண்ணாகவே இருந்து கொண்டு பெண்களுக்கு எதிராக செய்திருந்தால் அவர்களையும் ஒரே தட்டில் வைத்துதான் பார்க்க வேண்டும். அவரை பெண் அப்படின்னு பார்க்கறதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கப்போ அந்த ஆதிக்க சிந்தனை, ஆணாதிக்க சிந்தனை அவர்களுக்குள்ளும் இருக்கு அப்படின்னு தான் நான் எடுத்துக்க முடியும். சரி, ரைட், ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ பெண்கள் பாதிக்கப்படுறதுங்கிறது சினிஃபில் நடக்குது அப்படின் போது அது வேற ஒரு மாநில கேரளா மாநிலத்தில் அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்க சினித்துறைகளோட ரியாக்ஷன்ஸ் வந்து அதில் ரொம்ப சைலண்டான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அதாவது நாங்கள்லாம் பெண்களுக்கு எதிராக அந்த மாதிரி ஈடுபட்டதில்லைன்னு சொல்லக்கூடிய இந்த நடுநிலை வைக்கக்கூடிய நபர்களோட கூட சைலண்டாக இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இங்கே முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய பெண் நடிகைகள், முன்னணி நடிகளாக இருக்கக்கூடிய கேரளாலேருந்து வந்து இங்கே வாய்ப்பு பெற்று பிரபலமான இருக்கிற நடிகைகளோ அல்லது இங்கேருந்து உருவான பெண் பிரபலமான நடிகைகளோ சைலண்டாக இருக்காங்களா? அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்க ரெண்டாவதா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பெண்கள்லாம் இங்க சைலண்டா இருக்காங்க. நான் அதான் சொல்ல, திரைத்துறையில் பெண்களை பாலியல் பின்னமாக காட்டுவதிலையும் அவங்க சைலண்டா இருந்தாங்க. பெண்களை கொச்சப்படுத்துற ஜோக் அடிக்கும் போதும், டபுள் மீனிங்ல பேசும்போதோ, கெட்ட வார்த்தை பயன்படுத்தும் போதும் அமைதியா தான் இருக்காங்க. அப்போ இவர்கள் தங்களுடைய வாய்ப்புகளுக்காக யாருக்கு வன்முறை நடந்தாலும் பரவாயில்ல அமைதியா இருப்போம்னு இருக்கிறாங்க. மலையாள இண்டஸ்ட்ரீஸ்ல தானே நடந்துச்சு, நம்மளுக்கு இங்க நடக்கல இல்லையா, எனக்கு இங்க நடக்கல இல்லையா அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஊர்வசி முன் வைக்கிறாங்க, ஷக்கிலா முன் வைக்கிறாங்க, இன்னும் சில நடிகைலாம் முன் வைக்கிறாங்க. சார், பெண்களுக்கான பாலியல் வன்முணர்வு அப்படிங்கிறது வந்து சினிமா துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளும் இருக்குது. அதுல மிக முக்கியமா வந்து சினிமா துறைங்கிறதுனால இந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் பேசிடுறோம். ஆனால் கவனிக்கப்படாத ஒரு பெண் செக்டர்ஸ் இருக்கு. வீட்டு வேலை செய்ய வராங்க இல்லையா, அந்த பெண்கள் தான் மிக முக்கியமாக பாதிக்கப்படுறது, மிக மோசமாக பாதிக்கப்படுறது. அவங்களுடைய குரல்லாம் யார் பேசுறது? அவங்களுக்கு இருக்கக்கூடிய அப்போ கமெண்ட்டி போட்டால் ஒட்டுமொத்த பெண்களுக்கு தான் போடணும். வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு, தெருக்கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு, சின்ன சின்ன கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு. அப்போது திரைத்துறை அப்படிங்கும்போது அதிகமாக பெருச பூதாகரமாக பேசப்படுது. வழி எல்லோருக்கும் ஒன்று தான். வீட்டு வேலை செய்கிற பெண்ணும் பெண்ணு தான், சினிமாவில் நடிக்கக்கூடிய பெண்ணும் பெண்ணு தான். இப்போது திரைத்துறையில் பெண்கள் பாதிக்கப்படும் போதே அதே துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைதியாக இருக்கிறாங்கன்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா? அதுதான் எனக்கும் கேள்வி இருக்கு. அந்த பெண்கள் சேம் சினிமாவில் இருக்க பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அமைதியா இருக்கிறாங்க, பொதுவெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அமைதியா இருக்காங்க, வேற வேற துறையில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அமைதியா தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்க எதற்காக வரீங்க? உங்களோட வேலை அது ஒரு வேலை. நம்மளாம் எப்படி வேலைக்கு போகிறோமோ எல்லாரும் வேலைக்கு போகிறோம். இதை பற்றி பேசாத எல்லாரையும் குறிப்பிட்டு தான் சொல்கிறேன். சினிமா துறை பெண்களை மட்டுமே நான் குறிப்பிட்டு சொல்லலை. அவங்க வராங்க, அவங்க வேலையை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, போயிடுறாங்க. அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க. பெண் ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அமைதியாக வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. இதே இது ஆஃபீஸ்லேயும் நடக்கும். ஒரு பெண் வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இன்னொரு பெண் ஆமாம் எனக்கு அவரை பற்றி தெரியும், அவரும் இப்படி பண்ணியிருக்கான்னு வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு. அதுதான் இங்கேயும் நடக்குது. மலையாள இண்டஸ்ட்ரீஸில் விசாரிச்சு வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஆண் நடிகர்கள்லாம் வந்து அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை சார், எல்லாமே பெண்களை இப்படி தான் சார் பார்க்குது. பெண்களுடைய வழியாகவே இங்கே யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லையா? அதான் நான் திரும்ப சொல்கிறேன், கூப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு வழி அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கேன், அப்போ நீ வந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றேங்கிறது எனக்கு வந்து அது ஒரு பெரும் வலி. உன்னை நம்பி நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது நீ இப்படி கேட்குறேன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும்.
இங்க அதை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க சார். இப்போ இங்கே இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இது போன்ற பிரச்சனைகள் இங்கே இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுல கட்சி பாகுபாடு எதுவும் கிடையாது. திமுக, காங்கிரஸ், பாஜக, அதிமுக இந்த மாதிரி எந்த கட்சி பாகுபாடும் இல்லை. எல்லா கட்சிகளுடைய ஆட்சி அதிகாரம் தான் கூட பெண்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை நடந்து தான் இருக்குது அப்படின்றது சொல்கிறீங்களா? அல்லது இதில் வந்து இந்த கவர்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க, இந்த கட்சி இந்த கவர்மெண்ட் சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை சார், இது ஆணாதிக்க சமூகம். இங்கே இப்போ வரைக்கும் ஆணாதிக்கம் தான் இருக்குது. இதில் போட்டி போட நாங்கள் வந்திருக்கோம். போட்டினா எங்களுக்கான இடத்தை தேடி வந்திருக்கோம். ஆணாதிக்கம் பெண்ணை அடக்குவதும், ஜாதி ஆதிக்கம் ஒடுக்கப்பட்ட ஜாதியை வந்து அடக்குவதும், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதம் சிறுபான்மை மதங்களை அடக்குவதும், பணக்காரன் ஏழையை அடக்குவதும், முதலாளி பாட்டாளியை வந்து அடக்குவதும் அப்படிங்கிறது இங்கே எப்போதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதோட பர்சன்டேஜை குறைக்கிறதுக்கு வேணா அரசு இயந்திரமும் அரசுகளும் வேலை செய்யலாம், இதோட பர்சன்டேஜை குறைக்கிறது. மற்றபடி இந்த ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டங்கள் இருக்கு இல்லையா, எளியவர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களை வலிமைப்படுத்தணும். இவன் இப்படிதான் இருப்பானா அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதோட பர்சன்டேஜை குறைக்கலாம். இதோட பர்சன்டேஜ் குறைக்கிறதுல கவர்மெண்ட்டோட வேலை பங்கு இருக்குங்கிற மாதிரி இதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, எதிர்ப்பு அதிகமாகும் பொழுதும் இது சதவிகிதம் குறையும். அதனால இது எப்பவுமே இருக்கும். இதை குறைப்பதற்கான புரிதலை, சட்டங்களையும் திட்டங்களையும் ஆற்றலையும் மனித ஆற்றலையும் வளர்க்கணும். இதான் இதுக்கு ஒரே. அதுதான் இந்த மாதிரியான பிரச்சனை எப்பவுமே இருக்கு. இப்போ இதை எதிர்கொள்வதில் அந்த கட்சிகள் அவங்க பண்ணக்கூடிய ரோல் என்னவா இருக்குது? கட்சிகள், கட்சி தலைமையான உருவாகக்கூடிய அரசுகள் அதை எப்படி அட்ரஸ் பண்ணுது? அதில் நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இந்த பார்ட்டிக்கு வித்தியாசம் இருக்குது, இந்த பார்ட்டிக்கு வித்தியாசம் இருக்குது, அல்லது இதில் எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க, அந்த மாதிரி உங்களோட பார்வை என்னவா இருக்குன்னு கேட்குறேன். பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கலாம் சார். ஓகே, பெருசாக ஒன்றும் நான் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. பர்சன்டேஜ் பார்ட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் அவங்களுடைய கட்சி கொள்கைக்கு, அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு, மக்கள் மீது மக்கள் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். அவ்வளோதான், பெருசாலாம் டிஃபரன்ஸ் இருக்காது. என்ன அதான் திருப்பி சொன்ன மாதிரி இந்த ஆதிக்க வர்க்கங்கள் எண்ணிக்கையை குறைப்பதற்கு இவங்க ஒரு திட்டங்கள் எடுத்துட்டு வரலாம், பாதிக்கப்படுற மக்களை வலிமைப்படுத்துவதற்கு ஒரு திட்டங்கள் எடுத்துட்டு வரலாம். பிரச்சனைகள் நடக்கும்போது சட்ட ரீதியாக இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, கொல்கட்டாவில் வந்து அந்த நடவடிக்கை போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போது அந்த பிரச்சனைகளுக்கு வந்து போதுமானதாக அந்த கட்சியை அட்ரஸ் பண்ணலை, வேற ஒரு கட்சியாக இருந்தால் இன்னும் பெட்டராக அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. இப்போ இருக்குன்னா இப்போ வந்து இன்னைக்கு சினிமா துறையில் வந்து கேரளா நடந்த ஒரு பெரிய பிரச்சனை, இந்த ஹேமா கமிட்டி பார்த்துருப்போம். அங்கேருந்து அந்த விவாதம் வந்து பெரிய அளவில் ஆரம்பிக்குது. பட் அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விவாதம் வந்து கொல்கத்தா அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஒரு வயலன்ஸு. பட் இங்கே வந்து அது வந்து ஒரு மறைவாக நடக்கக்கூடிய, திரைமறைவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கேருந்து அந்த டிபேட் ஆரம்பிக்குது. இப்போ அதில் அதை பற்றி டாக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணணும், சினி ஃபீல்டில் பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது இயல்பான ஒரு விஷயம், அது அப்படிதான் இருக்கும், அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பெண்களே, அந்த ஃபீல்டில் இருக்கிற பெண்களே முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அப்போ இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு என்ன புரியுது, அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போங்கிற வார்த்தை வீட்டிலேருந்தே ஆரம்பிக்குதோ, அதுவே ஒரு வயலன்ஸா, வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு சாஃப்டான ஒரு வயலன்ஸ் அது அப்படிங்கிறீங்களா? இது இந்த வேர்டு வந்து எந்த அளவுக்கு ஊண்டை ஏற்படுத்தும், ஒரு காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இதை பெரும்பாலான பெண்கள் அனுபவிச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆகி போன வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ அந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். ஒரு பெண் வந்து போகிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த படம்லாம் நிறைய பார்த்துருப்போம். அந்த டாய்லெட் இல்லாத ஒரு கிராமத்துலேயே டாய்லெட் இருக்காது, அதுக்காக கட்டுவாங்க. ஜோக்கர் படம். அப்போது ஒரு பெண் ஒரு இடத்துக்கு வாழ போகிறா அப்படின்னா குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டியது அந்த ஆணினுடைய கடமை. ஆண் இடத்துக்கு போகிறதுனால இதை நான் சொல்கிறேன். இதே பெண் வீட்டுக்கு ஒரு ஆண் வந்தாருன்னா அதே தான், அவருக்கான குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வாழ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். அதானே இது சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்குறது. இப்போ இதே காம்ப்ரமைஸை ஆண்கள் பண்ணிப்பாங்களா? பண்ணிக்க மாட்டாங்கங்கிறதுனால தான் அவர்கள் புகுந்து வீட்டுக்கு போகிறதே கிடையாது. அவங்க வீட்டிலே இருப்பாங்க, பெண் தான் வர வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வன்முறை. அப்போ இது எப்படி இந்த சமூகம் எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பெண்களையும் நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்குன்னா, பெண் என்றாலே உன் மீது வன்முறை நடக்கும், அது இயல்பு. இப்போ எப்படி கெட்ட வார்த்தை பேசுறதை இயல்பாக்கிட்டாங்க சினிமாவில். இதெல்லாம் இயல்பு, இதெல்லாம் ஒரு இஷ்யூவாக பேசுகிற. ஒரு பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா 4 பேர் இடிக்க தான் செய்வான். ஒரு குடும்பம் அப்படின்னா முன்ன பின்ன தான் இருக்கும். நீ வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். முன்னால் முடிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணு, இல்லைன்னா அங்கேருந்து போயிரு. அப்போது பெண்களை அப்புறப்படுத்துவது, அதிகார இடத்திலிருந்து பெண்களை அப்புறப்படுத்துவது, உரிமைக்கான இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது அப்படிங்கிற இடத்துல இதை கொண்டு வந்து வைப்பது. நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா இந்த பிளேஸ்லேருந்து போயிரு. அப்போது
எனக்கான உரிமை, அது எனக்கான வாய்ப்பு அப்படின்னு நான் போறேன் இல்லையா, என்ன அந்த இடத்துல இருந்து நகர்த்திடலாம்ல. இப்போ இந்த இந்த சமூக கட்டமைப்புலையும் சரி, குடும்ப கட்டமைப்புலையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க பெண்கள். ஏன்னா எனக்கு இதை விட்டா எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு. அப்ப ஈஸியா ஒரு ஆணை வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஒரு இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், போக மாட்டேங்கிறா இந்த இடத்துல இருந்து, அப்ப அவ்வளோ அபியூஸ் பண்ண போயிடுவாள், எதிர்த்து சண்டை போட மாட்டாள். உளவியெல்லாம் இங்க என்ன பண்ணி பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம் பெண்களை, ஒரு ஆண் வந்தாலே நகுந்துக்கணும், பற்றக்கூடாது, அதெல்லாம் கலாச்சார சீர்கேடு. ஒருத்தன் வந்து பாலியல் உணர்வோடு வந்து மேலே இடிக்கிறானா இல்லை யதார்த்தமா இடிச்சிடுறாங்களான்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மிக முக்கியமான பாயிண்டா சொல்றது, பெண்ணுக்கு தன் உடல் ரீதியாக ஒரு வன்முறை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தடுப்பதற்கு கூட இப்போ டக்குன்னு எல்லாருக்கும் பேனிக் அட்டாக் வரும். நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது, அதுவும் இந்த மாதிரி பாலியல் ரீதியான சீண்டல் நடக்கும் பொழுது டக்குன்னு உடம்பு ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் வந்து மருத்துவர்கள்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. இப்போ நமக்கே டக்குன்னு வந்து பல சிக்கல்கள் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்மளால டக்குன்னு மூவ்மெண்ட் வந்து உடம்புல வராது. அப்போது இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்முறை அப்படிங்கும்போது வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அதை வந்து இங்கே வந்து பயன்படுத்திக்கிறது. அப்போது ஃப்ரீஸ் ஆகிடுது இல்லையா. நார்மலாகவே நம்மளோட கலாச்சாரத்தில் ஒரு ஆணை பார்க்கும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, இல்லை ஒரு ஹக் பண்ணி ஹாய் சொல்கிறது, அதெல்லாம் வந்து கூடாது. ஆணை தொடவே கூடாதுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. உடனே எல்லாரும் வந்து என்னை எதிர்க்கிறதுக்காக அப்போ ஆண்னா இவங்க தொட்டு தொட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. இவ வந்து இதுக்கு ஒரு வல்கரான கருத்தை எல்லாம் வந்து கற்பிப்பாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பாதிக்கப்படுற பெண் இனத்துலேருந்து நான் பேசுகிறேன். ஒரு நட்பு ரீதியாக கூட கை கொடுத்து ஹாய் சொல்ல முடியாத மனநிலைமை இங்கே வளர்த்துருக்கும் பொழுது, அறிவியல் பூர்வமாக கேட்குறேன், ஒருத்தன் வந்து ரேப் பண்ணும்போது ஒரு பெண்ணால் அவனை எப்படி தடுக்க முடியும்? நட்பு ரீதியாக ஒருத்தர் பார்த்து சிரிச்சு ஹாய் சொல்ல முடியல, சரி என் மனநிலைமை அப்படி சொல்ல முடியல, இந்த சமூகம் என்ன அப்படி வளர்த்துருக்கு, குடும்ப கட்டமைப்பு அப்படி இருக்கு, பண்பாடு கலாச்சாரம் என்னை இப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. அப்போது என்ன ஒருத்தன் பாலியல் ரீதியாக சீண்டும் பொழுது, பேனிக் அட்டாக்ல என் உடம்பே ஃப்ரீஸ் ஆகிடும் பொழுது, எப்படி நான் அவனை வந்து அடித்து எதிர்க்க முடியும்? அதை மீறியும் தான் அந்த வந்து எதிர்ப்பு நடக்கும். ஏன் அது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா, இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் ஒரு ஆணை தொடவே முடியாத சிக்கல் இருக்கு. ஆனால் மேம், இப்போ எனக்கு ஒரு டவுட் ஒன்று, இப்போ வந்து ஆண்களை காட்டிலும் பெண்கள் வந்து ரொம்ப பலமானவங்க அப்படிம்பாங்க, ஃபிசிக்கல் பலம் கொண்டவங்க. அதுக்கு உதாரணம் என்ன சொல்லும்போது, இந்த பிரசவ வலிங்கிறது அது கொடூரமான வலி. அந்த வலி வந்து எந்த ஆண்கள்லையும் தாங்கவே முடியாது. அது வந்து பெண்கள் வந்து காலங்காலமாக தாங்கிறதுனால அவங்க அந்தளவுக்கு ஸ்டெமினா கொண்டவங்க அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த பெண்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ல எப்படி அதை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு தள்ளப்படுறாங்க. சார் நாங்கள் சொன்னோமா பிரசவ வலி எங்களால் தாங்கிக்க முடியும்னு? 10 வயசுல நாங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமா? இல்லை 15 வயசுல ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமா? இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து நாங்கள் பிரசவ வலியெல்லாம் தாங்கிப்போம், எங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்குன்னு சொன்னோமா? ஏன்னா அந்த பிரசவ வலினாலே என்னன்னு தெரியும். சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட எங்களுக்கு வந்து பிரசவ வலினா என்னன்னே தெரியாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் பிரசவ வலினா என்னன்னு தெரியாது. வலிக்கும் தான் தெரியும். நாங்கள் சொன்னோமா என்னைக்காவது இந்த சமூகத்துக்கிட்ட வந்து பிரசவ வலியை தாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஸ்டாமினாவோட இருக்கோம்னு? வலியை தாங்குவதனால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்னு எப்படி சொல்றீங்க? ஒரு பாட்டாளி இருக்காரு, மூட்டை தூக்குற உழைப்பாளி இருக்கிறாரு, அவர் மூட்டையை தூக்கி தூக்கி பழக்கப்படுத்திருக்காரு, அதனால ஒரு சாட்டையால அடி அடிச்சா ஈஸியாக வாங்கிப்பாருன்னு நீங்க சொல்லிடுவீங்களா? அது வன்முறை இல்ல. மூட்டை தூக்குறாரு சார், 50 கிலோ மூட்டையை அவர் தூக்கிடுறாரு, அவர் பலசாலின்னு சொல்லுவீங்களா? அதுக்காக ஒரு அடி அடிச்சா அவர் தாங்கிப்பாரா? அப்போ பிரசவ வலியை ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்கும் பொழுது எதிர்கொள்ளுது பிசிக்கலா வந்து அவங்க ஸ்ட்ராங்கா எப்படி எதிர்கொள்ள முடியாம போகுதுன்னு நீங்க கேக்குறீங்க. அந்த மாதிரியான விஷயத்த பிரசவ எதிர்கொள்றாங்க. அப்ப ரேப்புங்கிற அதோட சாதனை வச்சு அதை ஏத்துக்கோங்க அப்படிங்கறத நான் சொல்லலை. நான் என்னோட விஷயம் என்னன்னா, பெண்கள் வந்து ஃப்ரீஸ் ஆகல முடியல, உடம்பு பலவீனமா இருக்குன்னு சொல்றீங்களே, உடல் பலவீனம் சொல்லல, ஃப்ரீஸ் ஆகுறது அது ஒரு பேனிக் அட்டாக். உங்களுக்கு அது ஒரு ஷாக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நீங்க டக்குனு ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது பாடி ரியாக்ட் ஆகாது. நீங்க கான்ஷியஸா இருப்பீங்க, ஆனா உங்க பாடி ரியாக்ட் ஆகாது. ஏன் அது ரியாக்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிந்த விதத்தில் நான் ஒன்று சொல்றேன். ஒரு ஆண் எந்த தன்மையோட வந்து அவன் வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங் மென். அதான் இப்ப என்னன்னா அன்எக்ஸ்பெக்ட் ஈவென்ட்ல தான் அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகும். எல்லா பெண்ணும் அன்எக்ஸ்பெக்டா இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் சொல்ல இல்ல, அந்த மாதிரி இன்சிடென்ட் சொல்றேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ ஒருத்தர் அடிச்சாருன்னா நீங்க வந்து இதாயிடுவீங்க ரியாக்ஷன். நம்ம என்ன சூழல் இருக்கிறத பொறுத்து அந்த வெளியிலிருந்து வர அந்த விஷயத்தை எதிர்கொள்வோம். கரெக்டுங்களா? இல்ல, அதாவது ஒருத்தர் வந்து என்ன அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். பட் இந்த பாலியல் சீண்டல் இருக்கு இல்லையா, இது சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப் பண்ணும் சார். ஓகே, அதாவது பெண்களுடைய பிறப்புறுப்பை நோக்கி தான் வரப்போறான், அங்க வந்து ஒரு வன்முறையை செலுத்த போறான். என்ன நீ கையில அடிக்கிறதுக்கும் எனக்கு கண்ணத்துல அடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ அவன் என்ன அடிச்சிட்டானா ஐயோ 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 இப்போ எவனோ என்ன வந்து அடிச்சிட்டான்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது உணர்வோட தொடர்புடையது, உடலோடு மட்டுமல்ல. ஏங்க
இப்போ ரேப் சர்வைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, விக்டிம் சர்வைவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏன் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க? ஏன் பல வருடம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கு? ஏன் அவங்க திரும்பி இந்த சமூகத்திலோட மிங்கிள் ஆக முடியல? ஏன் ஆண்களோட சகஜமாக அவங்களால பேச முடியல? அப்போ அந்த ஒரு ஷாக் இருக்குல்ல, மனதளவில் பாதிக்கப்பட்டது இருக்கு இல்லையா, உணர்வு ரீதியாக ஏற்பட்ட பாதிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் அவங்கள ஃப்ரீஸ் பண்ண வச்சிரும். அன்எக்ஸ்பெக்டட். அதனால தான் ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடந்துச்சுன்னா கூட அவங்க அதை வெளில வந்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஷாக்கிங் ஆகிடும். தெரிஞ்ச நபர் இப்படி அபியூஸ் பண்ணுறாருன்னா ஷாக் ஆயிரும். இவரா, நம்ம அப்படி நினைக்கலையே. அப்போது அந்த ஷாக்லேருந்து நீங்கள் இது இன்னுமே வந்து மனநல மருத்துவர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதெல்லாம் நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கோம். டக்குன்னு வந்து அந்த ஷாக் இருக்கு இல்லையா, அது உடலை அசைய விடாமல் பண்ணிடுது. பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையிலே இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெண் ஆதிக்க சமூகமாக தான் இருந்துச்சு. அதன் பிறகு தான் வந்து லேட்டராக தான் ஆண் ஆதிக்க சமூகம் மாறுச்சு. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்து ஒரு வேட்டையை முடிவு பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணி ஒரு பெண் தான் தலைமை தாங்குவா. ஏ டு Z எல்லாத்தையும் யார் அன்னைக்கு தேதிக்கு நம்ம யார் கூட செக்ஸ் வச்சுக்கணுங்கிறது முழுக்க அவள் தான் முடிவு பண்ணணும். அந்தளவுக்கு அவர் இருந்துச்சு. அப்போ வேட்டை பலமாக அவர்கிட்ட இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது ஒரு கட்டத்தில் எப்படி குறைஞ்சு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது? பெண் சமூகத்திடம் இருந்த அந்த அதிகாரம் ஆண் சமூகத்துக்கு போச்சு இல்லையா, அந்த டிரான்சிஷன் ரொம்ப சிம்பிளாக நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி தான் ஆதிப்பெண்ணின் அடித்தேடி அப்படின்னு சொல்லிட்டு தோழர் ஓவியா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க அதில் ஆணிப்பூர்வமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, பெண்களிடம் இருந்த அதிகாரம் ஆண்களிடம் போகுது இல்லையா, இதற்கு நடுவில் இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெரும் போர் நடந்திருக்கும். சும்மா கொடுத்துருவாங்களா? இப்போ ஆணாதிக்க சமூகமா இப்போ இருக்கு இல்லையா, இப்போ ஆணாதிக்க சமூகத்திலிருந்து சமத்துவத்தை தான் நம்ம கேட்குறோம், பெண் அதிகாரம் கூட கேட்கல. இதுக்கு நம்ம எவ்வளோ போராட வேண்டியிருக்கு. அப்போ பெண்களிடமிருந்தும் ஆண்களிடம் அதிகாரம் போனது இலகுவாக போகவில்லை, பெரும் போராட்டங்கள் நடந்திருக்கும். ஈஸியாக அது கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ வந்து இது எங்கே போயிருச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஆண்கள் கிட்ட வந்துருச்சு இல்லையா, ஏன் வந்து ஃபிசிக்கலாக பெண்கள் திரும்ப அந்த மாதிரி உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பலமாக வர முடியல அப்படின்னா, பல நூற்றாண்டு காலம் அப்படி கண்டிஷன் பண்ணிட்டீங்க பெண்களுடைய பிரெயின். இப்போ பெண் வந்து வேட்டை சமூகத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு விலங்குகளையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும், ஆணையுமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஏன் அது இப்போ தெரியாமல் போயிடுச்சு? பெண்கள் ஏன் ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயப்படுற நிலைமைக்கு வந்துட்டோம். கண்டிஷனிங். நாங்கள் எங்களுடைய பழைய இடத்தை கேட்கவில்லை, சமத்துவமான இடத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஆண்களுக்கு நிகரான ஃபிசிக்கல் பலம் பெண்களுக்கும் இருக்கு. அவங்க அந்த பலத்தை வெளிப்படுத்தாம இருக்கிறது காரணம் வந்து அந்த உளவியல் தான இருக்கிற விஷயம் மட்டும்தான். மற்றபடி வந்து பலம் ஈக்குவல் தான் சொல்றீங்க. ஆமா, இப்போ உங்க ஸ்டேட்மெண்ட்ல நீங்க இடையில வந்து ஆண்களோட பெண்களுக்கான மசில் பவர் நான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொன்னேன். இப்போ நீங்க 20 கிலோ தூக்க முடியும், அதற்கு பொருள் நான் உங்களுக்கு சமமானவள் அப்படின்னா நானும் 20 கிலோ தூக்கணுங்கிறது இல்ல. என்னுடைய ஆற்றலுக்கு இருக்கக்கூடிய வெயிட்டை என்னால தூக்க முடியும். உங்களுடைய ஆற்றலுக்கு உங்களுடைய மசில் பவருக்கு தகுந்த மாதிரி நீங்க வெயிட் தூக்குவீங்க, என்னுடைய மசில் பவருக்கு தகுந்த மாதிரி நான் வெயிட் தூக்குவேன். இதை சமமாக பொருத்தி பார்க்க வேண்டிய எண்ணம் உங்களுக்கு வரணும். சார் எல்லோருமே சமமானவர்கள் சார், உடல் அளவில் வேறானவர்கள். நான் வந்து வீக்கர்னு சொல்றத கூட வேறானவர்கள் அப்படிங்கிற இதுல தான் நான் சொல்றேன். இப்போ பெண்களுக்கு ஏன் அட்டாக் பண்ண தெரியாம போச்சு அப்படிங்கிறதுக்கு நான் சில காரணங்கள் சொல்றேன். காலமாக பெண்கள் ஆண்களை தொடவே கூடாது, அதெல்லாம் கலாச்சாரம் பண்பாடுன்னு கண்டிஷனிங் பண்ணாமல் இருந்திருந்தால், பெண்கள் இந்த வீட்டு வேலையில மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும், தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கூட கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிற சூழல் இல்லாமல் இருந்திருந்தால், ஸோ சைக்கலாஜிக்கலாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஃபிசிக்கலாக தன்னை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறது. இப்போ ஜோதிகா ஃபிட்டாக வச்சுக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு ஃபிட்னஸாக இருக்கிறது மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி பெண்கள் அவங்களுக்குரிய கெப்பாசிட்டியோட ஃபிட்டாக வச்சிருந்தால் ஒரு ஆணை, அதாவது தன் மீது வன்முறை செலுத்த வருவர்களை தடுக்க முடியும். எங்கே அடித்தா எங்கே விழுவாங்கிறது தெரியும். ஒருத்தன் வந்து அப்யூஸ் பண்ண வரான், அவனை வந்து எப்படியோ தள்ளி விட்டுட்டான், அவன் திரும்பவே எந்திரிக்க கூடாது அப்படின்னா எங்கே அடிக்கணுங்கிறது பெண்களுக்கு யாருக்கு தெரியும்? இப்போ எனக்கு தெரியும், நான் வந்து இதுக்காகவே கேட்டுக்கிட்டேன். என்ன பண்ணினா அவங்க 2 காலையும் இப்படி நான் குறுக்கில் வச்சுட்டேன்னா அவங்களுக்கு வந்து அவர்களுடைய ஆண் உறுப்பு வந்து அடிபடும், அவங்களால வந்து அந்த வழியில் திரும்ப எழுந்துக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். இது எத்தனை பெண்களுக்கு தெரியும்? எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறீங்க? எத்தனை பேரண்ட்ஸ் வீட்டில் வந்து உனக்கு ஒரு வன்முறை நடக்குதுன்னா ஃபிசிக்கலாக இப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்லையே. பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய பாலியல் எதிரான எல்லா வன்கொடுமைகளுக்கான காரணம் புள்ளி வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது. அந்த வளர்ப்புல இருந்து அது எப்படி வந்து அவங்க மோல்டு பண்ணி கொண்டு வராங்க, அங்கிருந்தா வந்து அந்த குடும்ப வளர்ப்பு, இந்த சமூக கட்டமைப்பு. ஏன் வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு பொதுவெளியில் ஒரு பொண்ணு தனக்கான வாய்ப்பையோ தனக்கான உரிமையோ தனக்கான வேலை வாய்ப்பையோ தனக்கான பொருளாதார உரிமையோ கேட்கும் பொழுது அவளை உடலை வந்து பிரதிபலனாக கேட்கணும்னு ஏன் தோணுது உங்களுக்கு? ஏன் கேட்குது? நீ ஏன் அந்த இடத்துக்கு வர? நான் வேலை செய்ய போறேன், அதுக்கு நீ வந்து ஒரு சேலரி கொடுக்க போற, அதை மீறி ஏன் என்கிட்ட என்னோட உடலை கேட்கணும்னு உனக்கு ஒரு சிந்தனை வருது?
ஏன்னா நாங்கள் காலம் காலமாக காட்சி பொருளாக ஆக்கப்பட்டு விட்டோம். ஓகே மேம், ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறீங்க. இந்த காட்சி பொருள் நீங்கள் குறிப்பிடுறீங்க. காட்சி பொருள் அப்படிங்கும்போது அதை வந்து அந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸை சுற்றியே தான் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த பொருளை பயன்படுத்தி தன்னை அழகாக காமிச்சிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ வந்து பெண்களுக்கு வந்து நமக்கு அந்த காட்சிப்படுத்துறது அப்படிங்கிறது மற்றவங்களை கவருவதற்காக தான், இயல்பாக இருக்க தான் நம்ம இருக்கலாம். நம்ம காட்சிப்படுத்தி நம்ம கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அழகை மற்றவங்க கவருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸில் தவிர்க்கிறதுல பெண்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது? என்னை நான் எனக்கு பிடித்த மாதிரி அழகியல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை அழகாக வச்சுக்கிறீங்க. ஆமாம், என்னுடைய விரல் இப்படி இருந்தா இந்த கலர் நான் கோட்டிங் கொடுத்தேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ட்ரெஸ் போட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு, என்னுடைய ஃபேஸ் கெட்டப்புக்கு இந்த ஸ்டெட் போட்டால் ஐ எம் லுக்கிங் குட் ஃபார் மை செல்ஃப் ஓகே அப்படின்னு நான் போட்டு நான் இது என்ன க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்படி தான் எல்லா பெண்களும், பெரும்பாலான பெண்களும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு இந்த செட்டு பிடிச்சிருக்குங்க அப்படின்னா எல்லா பெண்களும் இப்படி தானே போட்டிருக்கணும். ஏன் ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க? எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? அப்போ எனக்கு இதை பிடிச்சிருக்கு, இதை நான் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் இதை பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ணிக்கிறேன். ஆனால் இதை நீ ரசிப்பதற்காக நான் அதை பண்ணல. இணையர்கள் பார்த்து ரசிக்கிறதுங்கிறது வேற, ரோட்ல வரவன் எல்லாரும் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணிக்கல. நான் எனக்கு பிடித்த மாதிரி பண்ணிக்கிறேன். பொதுவெளியில் வரும்பொழுது நாகரிகமாக இப்படி இருக்கணுங்கிற பொது நாகரிகத்தை நான் கடைபிடிச்சிட்டு வரேன். இதுல உனக்கு பார்வையில் என்ன பிரச்சனை? சரி, எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஒரு பெண் வந்து நீங்கள் உடுத்தக்கூடிய உங்களோட உடையிலிருந்து நீங்கள் உங்களை அழகுப்படுத்திக்கிற அந்த அழகு பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்காக தான் நீங்கள் செய்கிறேன் அப்படிங்கிறீங்களே. இப்போ அது முழுமையாக உங்களுக்காக தான் செய்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் தனியாக ஒரு ரூமில் இருக்கீங்க, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் எதுவும் செஞ்சுக்கிறது இல்லை. வெளியில் போகிறதுக்காக மட்டும் தான் நீங்கள் அதை செஞ்சுட்டு வரீங்க. அப்படி வரும்போது வெளியில் நீங்கள் மற்றவங்க உங்களை நீங்கள் அப்படி காட்சிப்படுத்திக்கலாம், பாரு நான் இவ்வளோ அழகாக இருக்கேன்னு என்ன நீங்கள் வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்களோ அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி வெளில வரும்போது அப்போ அந்த இயல்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், அது ஒன்றும் தெரியாது. பட் வெளியில் நீங்கள் உங்களை வந்து இந்த அளவுக்கு காமிச்சிக்கிறது அப்படி இருக்குல்ல, இது ஏன்னா இது பெண்களை முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. நான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை நானே ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவில் பெண்களே இதை தங்களை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பெண்களே இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கட் பனியன் ஷார்ட்ஸோடு இருப்பீங்கல்ல, ஏன் வெளியில் வரும்போது அப்படி இல்லை? ஏன் ஷர்ட் பேண்ட்லாம் போட்டு வரீங்க? சொல்லுங்க, ஏன் ஷர்ட் பேண்ட் போட்டு வரீங்க? அதே மாதிரி நாங்களும் பொது வெளிக்கு வரோம், நாங்களும் ஒரு உடை அணிஞ்சுக்கிட்டு வரோம். ஏன் தோடு போட்டிருக்கீங்க, ஏன் பொட்டு வச்சுக்கிறீங்க, ஏன் நெயில் பாலிஷ் போட்டுக்கிறீங்க, ஏன் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த சமூகம் எங்களை இது வரைக்கும் காட்சி பொருளாக தான் வச்சிருக்குது. அதை நாங்கள் உடைச்சிட்டு நாங்கள் காட்சி பொருள் இல்லை, எங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி அது ரைட். ஓகே, காட்சி எங்களுக்கு நாங்கள் பிடிச்சிருக்குன்னு வரும். நான் காட்சி பொருள்னு சொல்றது அப்படிங்கிறது வந்து காட்சிப்படுத்துவது. இப்போ நாங்கள் வந்து எங்களை காட்சிப்படுத்துவதற்காக வெளில வரல, போகிறவங்க வரவங்களாம் என்ன பாருங்க, போகிறவங்க வரவங்களாம் எங்களை பாருங்கன்னு சொல்ல. எங்களுக்கு பொதுவெளியில் ஒரு வேலை இருக்குது. அந்த பொதுவெளி அப்படிங்கிறது காலம் காலமாக ஆணாதிக்கத்திற்கு மட்டுமே உரியதாக இருக்குது. அதில் நாங்கள் வரும்பொழுது நீங்கள் எங்களை காட்சி பொருளாக தான் பார்க்குறீங்க, அப்படியே வேடிக்கை பார்க்குறீங்க. ஆணாதிக்க சொசைட்டியில் பொதுவெளியில் இந்த பொண்ணுங்களுக்கு என்ன வேலைன்னு நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. நாங்கள் எங்களை காட்சிப்படுத்துவதற்காக வரவில்லை, நீங்கள் காண்பதற்காகவும் வரவில்லை. அங்கே எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. குறைந்தபட்சம் சில ஆடைகளை நாங்கள் போட்டுக்கிட்டு வரோம். அதில் ஆபாசம் தெரிகிறது. உன்னுடைய இடுப்பு தெரிந்ததனால் எனக்கு வந்து உணர்வு வருகிறது அப்படின்னா பார்வையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோளாறு. காட்சிப்படுத்துவதுன்னா என்ன தெரியுமா? சினிமாவில் ஐட்டம் டான்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? பெண்களுக்கு அரைகுறையாவே ஆடை போட்டு அவர்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் தெரிவது போலவே பிரத்யேகமா எடுக்குது இல்லையா? அதுதான் காட்சிப்படுத்துவது, காட்சி பொருளாக வைப்பது. அதாவது நீங்க பெண்ணை கூட்டிட்டு வந்து உன் உடலை மட்டுமே நான் காட்டுவேங்கிறதான் காட்சி பொருள். நாங்கள் வெளியில் புடவை கட்டிட்டு போகிறதோ, ஷார்ட்ஸ் போட்டுட்டு போகிறதோ, இல்லை ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டுட்டு போகிறதோ எங்களை காட்சிப்படுத்துவதற்காக இல்லை. அந்த பொதுவெளி எல்லோருக்கும் ஆனது. நீங்கள் எப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு வரீங்களோ அதே மாதிரி நாங்களும் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வரோம். அதில் நாங்கள் எங்கே உங்களுக்கு காட்சியாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம்? எங்களுடைய இந்த உடலை பாரு, இந்த போர்ஷனை பாரு, நாங்கள் ஏதாவது பொதுவெளியில் அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கோமோ? ஓகே, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த கருத்தை எங்கே தான் வைக்கிறாங்க அப்படின்னா, சினித்துறையிலேருந்து இருக்கக்கூடிய சினித்துறையில் எந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது அப்போ அந்த பெண்கள் வந்து தங்களை அப்படி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு அழகாக இருக்கணும், அந்த மாதிரியான தன்மையில் வந்து நான் இருந்தால் தான் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதற்கானவே அங்கே தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கான அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? சினிமாவில் ஐட்டம் டான்ஸை பெண்களே வந்து ஆடுறேன்னு சொல்கிறாங்களா? அந்த ஐட்டம் டான்ஸை பெண் இயக்குநர்கள் தான் இயக்குறாங்களா? அந்த ஐட்டம் டான்ஸுக்கு சாங்கை வந்து பெண் பாடலாசிரியர்கள் தான் எழுதுறாங்களா? அதுக்கு கோரியோகிராஃபராக பெண்கள் தான் இருக்கிறாங்களா ஐட்டம் டான்ஸுக்கு? ஏன் நீங்கள் சினிமா துறையெல்லாம் இருக்கிற ஐட்டம் டான்ஸை பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போ ஒரு ஆண், அந்த படத்தை எடுக்கக்கூடிய ஆண், பெரும்பாலானவர்கள் பார்க்கக்கூடிய ஆண்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக ஒரு பெண்ணை கொண்டு வந்து காட்சி பொருளை நிறுத்துறோம். காலம் காலமாக இப்படி தானே இருந்துச்சு. பெண்களை நீங்கள் அப்படி தானே இந்த சினிமா துறையில் பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. சினிமா துறையில் யார் இருந்தது? ஆண்கள் தானே இருந்தாங்க. ஆண் இயக்குநர்கள், எல்லாருமே ஆண்களாக தானே இருந்தாங்க. இப்போ தானே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பெண்கள் வராங்க. அப்போது இந்த சினிமா துறைங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா துறையும் ஆண்களுக்குரியதாகவே இருந்தது.
அதில் பெண்களின் உடலை வைத்து வியாபாரம் பண்ண முடியுமா அப்படிங்கறதுடைய கால்குலேஷன் ஆண்களுக்கு வருது. ரஜினி படம் எடுத்தாங்க இல்லையா, ஜெயிலர்ல அந்த பாட்டுக்கு தமன்னாவும் ஆடுறாங்க, ரஜினிகாந்த் அந்த பாட்டுல இருக்காரு. ஏன் தமன்னாவுடைய காஸ்டியூம் டிஃப்ரெண்டா இருக்கு, ரஜினிகாந்தோட காஸ்டியூம் டிஃப்ரெண்டா இருக்கு? அப்போ ரஜினிகாந்த் இப்படி இருந்தா கரெக்ட், ஒரு ஆண் இப்படி இந்த ட்ரெஸ் போடட்டும், பெண்ணுன்னா தொட தெரிகிற மாதிரி வயிறு தெரிகிற மாதிரி போடட்டும்ங்கிறத இங்க நிர்பந்திக்கிறது ஆணாதிக்க சமூகம்னு சொல்ல வர. எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியுது மேம். இப்போ என்னன்னா, இப்போ அந்த இடத்த வந்து அப்படி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பெண் நிராகரிச்சுட்டு போனா, அப்போ அந்த இது மாதிரி ஒட்டுமொத்த பெண்களும் ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா நாளைக்கு அப்போ அந்த விஷயம் எப்படி அடுத்த கிடந்தாங்க? ஒட்டுமொத்த பெண்களும் எதிர்க்கணும் அப்படிங்கிறது கரெக்ட். இப்போ அந்த இடத்துல தமன்னா ஆட மாட்டேன்னு சொன்னா வேற ஒரு நடிகை வருவாங்க. அப்போ ஒரு பெண் அந்த இடத்துல இருந்து நான் அப்படி ஆட மாட்டேன், அந்த மாதிரி காஸ்டியூம் போட மாட்டேன்னா, நான் முன்னாடி சொன்னதான், ஒரு பெண்ணை அவளுக்குரிய இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதுங்கிறது ரொம்ப சுலபமாயிடுது இல்லையா? அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே வச்சுப்போம். இதை வச்சு இன்னுமே ஃபியூச்சர்ல நம்ம பேசுவோம். அப்போ பெண்கள் ஒற்றுமையா இருக்கணும். நானும் அந்த இடத்துக்கு தான் வரேன். சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இனி ஐட்டம் டான்ஸ் வைக்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு கானா பாட்டு மாதிரி ஏதோ ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா கூட பெண்ணை காட்சிப்படுத்துவது மாதிரி வைக்காதீங்க. எந்த ஐட்டம் டான்ஸ்க்கும் ஆண்கள் வந்து ஆடலையே அப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு. அப்போ பெண்கள் ஒற்றுமையோட சினிமாவில் ஐட்டம் டான்ஸ் இருக்கக்கூடாது. சினிமாவில் பயன்படுத்துகின்ற கெட்ட வார்த்தைகள் பெண்களை கொச்சப்படுத்துவது போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும்ல. அந்த இடத்துக்கு அங்கே பெண்கள் வரணும்னு எதிர்க்கு. இப்போ திரைப்படத்தில் சர்வசாதாரணமாக தேவடைய பையன் திட்டுறான், அது யாரை அசிங்கப்படுத்துது? பெண்ணை தானே. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தோணணும் இல்லையா? அப்போ எல்லா கெட்ட வார்த்தையும் பெண் உறுப்பு மையம் வச்சுதான் இருக்குது வார்த்தையில. அப்போ சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆகட்டும், யாராகட்டும், பொதுவெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட சர்வசாதாரணமா இன்னொருத்தவங்களை திட்டம்போது அப்படி திட்டுறாங்க. அப்போ நீங்க இப்படி எல்லாம் இந்த ஒற்றுமையோடு இந்த சமூக மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு மாறுறதுனாலயோ இல்ல ஒருத்தருக்காக மட்டும் ஃபைட் பண்றதுனாலயோ ஆகாது. அந்த சிக்கல் குறித்து ஒட்டுமொத்த சமூகமும் வரணும், ஒட்டுமொத்த பெண் சமூகமும் பேசணும் அப்படிங்கறதான் வந்து இதுவா இருக்கு. திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆண்களும் வந்து சொல்லணும், இனிமேல் நாங்கள் பெண்களை கொச்சப்படுத்துகின்ற கெட்ட வார்த்தைகளை வைக்க மாட்டோம், இனி ஐட்டம் டான்ஸ் வைக்க மாட்டோம், அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கக்கூடிய ஆண்களை நாங்களே செருப்பால் அடிப்போம்னு ஆண்களும் வந்து சொல்லணும். அப்போ நம்மளுடைய சோஷியல் கண்டிஷனிங் எப்படி இருக்குன்னா, விக்டிமை வந்து போய் கேட்கறது அப்படிங்கிறது கரெக்ட், அவர்களுடைய வழி தெரிஞ்சுக்கணும், அதற்கான நீதி அப்பதான் அவங்களுக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கும். சமூக மாற்றம் வரணும்னா அவங்க அந்த சிக்கலை சொன்னாதான் அந்த மாற்றங்கள் வரும். இப்படி எவ்வளவு காலம் போயிட்டு இருப்பீங்க? அந்த தவறு செய்தவர்கள்கிட்ட போய் நீங்களா மைக்கன் நீட்டணும்ல. அப்போ இனி வந்து யாராவது ஐட்டம் டான்ஸ் ஏதோ ஒரு படத்துல இருந்துச்சுன்னா அந்த டேரக்டர் போய் கேட்கணும், நீங்க ஐட்டம் டான்ஸ் வச்சிங்க, நீங்க ஏன் இந்த ஒரு ஜோக்க மட்டமான ஜோக்க பெண்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏன் வச்சிங்க அப்படின்னு கேட்கணும். அது போன்ற டைரக்டர்ஸ் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சொசைட்டியில் என்ன நடக்குது அதை தான் நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் திரையில அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. சொசைட்டியில் இன்னும் என்னென்னவோ நடக்குது, அதெல்லாம் நீ எடுத்துருவியா? உன்னுடைய படம் ஓட வேண்டும், அது நீ சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே வைக்கிறேன். சொசைட்டியில் வந்துங்க என்னங்க எல்லாரும் பொது வழியில் ஐட்டம் டான்ஸ் ஆடிக்கிட்டேவா போயிட்டு இருக்கிறாங்க? நடப்பதை எடுத்து வைக்கிறேன்னா ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், சொசைட்டியில் நடப்பதை நாங்கள் வைக்கிறோம். சொசைட்டியில் அதிகார வர்க்கத்தில் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை தைரியமாக உன் படத்தில் நீ வச்சிருவியா? ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இங்கே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு வன்முறையை செலுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, ஒருத்தவங்க அடிமையாகவே இருக்கிறாங்க. அதையெல்லாம் தைரியமாக வைக்கக்கூடிய நிலையில் அந்த இயக்குநர்கள் இருக்காங்களா? சொசைட்டியில் இருக்கிறத அப்படியே வைப்போம்னா ஏன் நீ இதை வைக்க மாட்டேங்கிற? ஏன்னா இது வியாபாரமாகாது, அது வியாபாரமாகும். பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அப்படின்ற அந்த தலைப்பை பற்றி பேசும்பொழுது ஒரு பெண்ணா நீங்கள் வந்து எனக்கு எதிரில் உட்காந்து, நான் ஆணா உட்காந்துருக்கும் போது ஆணாதிக்க சமூகத்தினுடைய மொத்த ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ ஆணாதிக்கத்தினுடைய இந்த மென்டாலிட்டிங்கிறது என்றும் இருக்கும். எனக்கும் இது பற்றிய பல புரிதல்களை வந்து ரொம்ப நீங்கள் விரிவாகவே கொடுத்தீங்க. இது வந்து ஒட்டுமொத்த பெண் பிரதிநிதியாக நீங்கள் ஒரு ஒட்டுமொத்த ஆண் பிரதிநிதியாக நான் உட்காந்துக்கிட்டு உங்களை நான் நேர்காணல் எடுக்குது அப்படிங்கும்போது நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறோம் அப்படிங்கிறத பல விஷயத்தை நீங்கள் உடச்சி எங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க. உண்மையிலே இது வந்து இது பார்க்குற ஒவ்வொருத்தர்களுக்கும் இது பற்றிய ஒரு ஆழமான புரிதலை உண்டாக்குற அளவு உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. இதை ஆண் சமூகங்கள் எடுத்துக்கிட்டு தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து நேர்காணல் நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி. நன்றி.